அன்பான அழகான வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குணாஸ் தர்பார். இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் இருக்க 1300 வருஷம் பழமையான கைலாசநாதர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த அற்புதமான கோயிலை சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோயிலோட முகப்பு தோற்றம். ஏறக்குறைய 1300 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்கள் சாம்ராஜ்யத்தில் இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டி முடிக்க முழுசாக 28 வருஷம் ஆயிருக்கு. இது கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ளே வந்த உடனே இந்த கோயிலோட மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம். மண்டபத்தை ஒட்டி கோயிலோட கோபுரம் தெரியும். அது பார்க்க ராஜ கம்பீரமாக இருக்கும். இது கோயிலோட உள் பிரகாரம். பிரகாரத்தை சுற்றி நிறைய தூண்கள் இருக்கும். எல்லா தூண்கள்லையும் அழகான சிற்பங்களை ரொம்ப கலைநயத்தோட நுட்பமாக செதுக்கியிருப்பாங்க. அது பார்க்கவே பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருக்கும். அந்த அழகான சிற்பங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள் எல்லாத்தையும் சுண்ணாம்பு கற்களால் உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பத்தையும் கலைநயத்தோடு உருவாக்கியிருப்பாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் சிற்பங்களை தனித்தனியாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. இது சிவனோட சிற்பம். பிரம்மா, சிவன், விஷ்ணுவோட சிற்பத்தை பார்க்குறீங்க. பிரம்மனோட சந்நிதியை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது விநாயகர் சப்த கன்னிகளோடு இருக்க சிற்பம். ஒரு சில சிற்பங்களில் அந்த பெயிண்ட் இன்னும் போகாத அப்படியே இருக்குது. சிவன் பார்வதியோட சிற்பத்தை பெயிண்டோடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பெருமாள் அனந்த சயனத்தோடு இருக்க சிற்பத்தை பார்க்குறீங்க. மேலே பாருங்கள். இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலை விட ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலில் இருக்க சிற்பங்களை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உடம்புக்குள்ளே ஒரு சிலிர்ப்பும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். பழமையான கல்வெட்டை பார்க்குறீங்க. சில சிற்பங்கள் உடைஞ்சிருந்தாலும் பார்க்க அழகாக தான் இருக்குது. அந்த சிலைகளை தான் சிற்பங்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு தடவையாவது குடும்பத்தோடு போய் இந்த கோயிலை பார்த்துட்டு வாங்க. இங்கே நீங்கள் விதவிதமான சிற்பங்களை பார்த்து ரசிக்கலாம். எல்லா சிற்பங்களும் கலைநயத்தோட அற்புதமாக செதுக்கியிருப்பாங்க. மகாபலி, வாமன சிற்பங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது கைலாசநாதர் லிங்கத்தை அபிஷேகம் பண்ணி வர புனித நீர் வர தொட்டி. இது இந்த நீரை எடுத்து நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கலாம். இது கோயிலோட வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தை சுற்றி அழகான புல்வெளி இருக்கும். இந்த புல்வெளியில் ஒரு ஓப்பன் ஆர்ட் கேலரி இருக்குது. அங்கே சில சிற்பங்களும் இருக்குது. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த கோயிலை ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிச்சுட்டு வராங்க. இது கோயிலோட வெளி பிரகாரம். இப்போ நீங்கள் பார்க்குறது சில நுட்பமான சிலைகள். இது 4 தூண் நந்தி மண்டபம். கோயிலோட முகப்புக்கு நேராக இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் கைலாசநாதரோட லிங்க சன்னதியை வளைஞ்சி நெளிஞ்சி தான் சுற்றி வர முடியும். அந்த வீடியோவை என்னால் எடுக்க முடியல. நீங்கள் நேராக போகும்போது அந்த அனுபவத்தை உணரலாம். சாமி தரிசனத்தையும் பார்த்தாச்சு, கோயிலையும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போது கோயிலோட வெளி பிரகாரத்துக்கு வந்தாச்சு. இங்கே இந்த ரம்யமான புல்வெளியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அது மனசுக்கு ஒரு விதமான நிம்மதியை சந்தோஷத்தையும் தந்தது. நீங்கள் சாயங்கால வேளையில் வரும்போது அது இன்னும் அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு மன நிறைவோட இந்த கோயிலை விட்டு இப்போ கிளம்பியாச்சு. அடுத்ததாக கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க 120 வருஷம் பழமையான காஞ்சி குடிலுக்கு போகிறோம். இது ஒரு பழமையான வீடு. இது ஒரு சின்ன மியூசியம் மாதிரி. இந்த குடிலும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும்.
போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவோட திரும்ப வரேன். அது வரைக்கும் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஹெல்த்தியாக, வெல்த்தியாக இருங்க. நன்றி, வணக்கம்.